வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி சூப்பரான சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு சொதின்னு சொல்லுவாங்க. அந்த சொதி தான் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இஞ்சி கொஞ்சமாக இடித்து வச்சுக்கிட்டேங்க. குக்கரை வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஜீரகம் அதில் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் வதங்கி வந்த பிறகு பாருங்கள், அடுத்து தக்காளி போட போகிறேன். தக்காளியை போட்டு வதக்கிக்கிட்டு இடித்து வச்ச இஞ்சியும் இப்போ அதில் போட போகிறேன். போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் முட்டைகோசு. அதை ஆல்ரெடி நான் அரிஞ்சு அலசி வச்சுட்டேங்க. இப்போ அதையும் எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. அதில் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ மஞ்சத்தூள் போடுறேன் பாருங்கள். அடுத்தது கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கணும். இப்போ தான் சொதின்னு சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு நல்லா ஒரு 3 கொதிக்க விடணுங்க. கொதித்து வந்த பிறகு அதில் தேங்காய் பால் ஏற்கனவே புழிஞ்சு வச்சுருக்கோமா, அதை எடுத்து ஊற்றணுங்க. ஊற்றி நல்லா கொதிய விட்டு, ரொம்ப கொதிக்க விடாது, நார்மலாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.